ஹலோங்க. நீங்களும் பௌர்ணமிக்கு இப்படி தான் பண்ணுறீங்களா? நாங்கள் இந்த பௌர்ணமிக்கு சிவலாபுரி அம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம். நடுவுச்சேரியில் இருக்குது, அவினாஷி நடுவுச்சேரியில் இருக்குது. அங்கே போனதுக்கப்புறம் தெரியும் எல்லோரும் இந்த மாதிரி தேங்காயில் வந்து தீபம் போட்டிருந்தாங்க. 5 தேங்காய் உடச்சிட்டு வந்து அதில் ஒவ்வொரு முடியை வச்சுட்டு மீதி 9 முடியில் இந்த மாதிரி தீபம் போட்டிருந்தாங்க. வாழையில அரிசியெல்லாம் வச்சு போட்டிருந்தாங்க. எங்களுக்கு புதுசாக இருந்தது. கேட்டதுக்கு சொன்னாங்க, அவங்க குலதெய்வ கோயிலில் பௌர்ணமி போய் இந்த மாதிரி விளக்கு போடுறாங்க, ஃபேமிலிக்கு நல்லது, ஃபினான்ஷியலாக நல்லா சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து புதுசாக இருந்ததுங்க. நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லை இது மாதிரி செஞ்சுருக்கீங்களான்னு சொல்லுங்கள். சூப்பராக இருந்துச்சு. நான் கொண்டதுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் மறுபூஜைக்கு போகவே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த அன்றைக்கி போயிருந்தோம். நான், அம்மா, ஹஸ்பண்ட், தம்பி, குடி தம்பி எல்லோரும் போயிருந்தோம். ரொம்ப காமாக இருந்துச்சுங்க. அவினாஷி கோயிலுக்கும் போயிருந்தோம். சாமி பார்க்க முடியல. அப்புறம் இங்கே வந்து திருப்தியாக சாமியெல்லாம் கும்பிட்டு அன்னதானம் சாப்பிட்டு வந்தோம். ஹலோங்க. நிறைய பேர் ஹேண்ட் ரைட்டிங் குரூப் கிளாஸ் கேட்டிருந்தீங்க. நாளிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களோட குழந்தைங்களோட ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் பண்ண நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.